புதிய பாடத்திட்டத்தின்படி முழுமையான கவரேஜ், 10 ஆண்டுகளின் கேள்வித்தாளின் தொகுப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். சுரா டெட் கைட் புதிய பதிப்பு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available at Amazon and Flipkart. புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி விசிக தலைவர் திருமாவளவன் பற்றி விமர்சித்து வந்தார். நேற்று முன்தினம் மயிலாப்பூர் டிஜிபி அலுவலகம் முன்பு மூர்த்தி நின்று கொண்டிருந்தபோது விசிகவினர் அவரை சுற்றி வளைத்து தாக்கினர். செருப்பால் அடித்து சட்டையை கிழித்தனர். போலீஸ் முன்பே அரங்கேறிய இந்த சம்பவத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். மூர்த்தி அளித்த புகாரில் விசிகவினர் 5 பேர் மீது வழக்கு பதியப்பட்டது. ஏர்போர்ட் மூர்த்தி கத்தியால் விசிகவினரை தாக்கியதாக அக்கட்சி பிரமுகர் திலீபன் சென்னை போலீஸ் கமிஷனர் ஆபீஸில் புகார் அளித்தார். ஆபாசமாக பேசுதல், தாக்குதல், கொடுங்காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் போலீசார் நேற்று மூர்த்தியை கைது செய்தனர். செப்டம்பர் 22 வரை நீதிமன்ற காவலில் அடைக்க எழும்பூர் கோர்ட் இன்று உத்தரவிட்டது. மூர்த்தி கைதுக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தாக்குதலில் ஈடுபட்ட விசிக ரவுடிகளை விட்டுவிட்டு தன்னை தற்காத்துக் கொள்ள முயற்சித்தவரை கைது செய்திருக்கிறது திமுக அரசின் போலீஸ். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் ஆட்சி காலத்தை விட கேடுகெட்ட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அவரது மகன் ஸ்டாலின் என அண்ணாமலை கூறியுள்ளார். மூர்த்தி விசிகவினர் மோதிக்கொண்ட நிலையில் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்ட பகுதிகளில் மட்டுமே செல்ல வேண்டும், அனுமதியில்லாமல் போட்டோ, வீடியோ அல்லது ஒலிப்பதிவு செய்யக்கூடாது, ஆயுதங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட எந்த பொருட்களும் கொண்டுவர அனுமதி இல்லை என டிஜிபி ஆபீஸில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன.